அன்பார்ந்த சுதர்சன அஸ்ட்ராலஜி ரெமிடிஸ் நேயர்களே, எய்ட்ஸ் என்பது இன்று ஒரு கொடூரமான நோய். இது எங்கே இருக்கின்றது, எங்கே பரவுகின்றது, எச்சிலில் பரவுகின்றதா, தவறான உறவுகளில் பரவுகின்றதா என்பது மிகப்பெரிய ஒரு விஷயம். கொடுமை. மானிடனுக்கு இந்த ஒரு சக்தியை கொடுத்து இறைவன் தான் 2 பொம்மைகளை செய்தான் தான் விளையாட. அவை இரண்டும் சேர்ந்தொரு பொம்மையை செய்தன தான் விளையாட. அதுதான் குழந்தை. அந்த குழந்தை பிறப்பில் எத்தனை குழந்தைகளுக்கு எய்ட்ஸ் இருக்குதுன்னு பார்க்கும்போது அவங்க தகப்பன் தாய் தப்பு செஞ்சாங்களா செய்யலையாங்கிறது மிகப்பெரிய ஒரு ஆர்குமெண்ட். இந்த எய்ட்ஸ் நோய் எப்போ வருகின்றது? சந்திரனும் சுக்கிரனும் 4, 7, 10 கேந்திரமேறி இருந்தாலும், அல்லது சந்திரனும் சுக்கிரனும் இணைந்து இருந்து அந்த பெண்ணுக்கு சந்திரன் ரோஹிணி நட்சத்திரத்திலோ அல்லது ஹஸ்த நட்சத்திரத்திலோ திருவோண நட்சத்திரத்திலோ சுயசாரம் வாங்கியிருந்து ஆணுக்கு சுக்கிரன் பரணி பூரம் பூராட நட்சத்திரங்களில் சுயசாரம் வாங்கியிருந்தாலோ இவர்கள் இருவரும் சேரும்போது தான் இந்த நோய் பெரும்பகுதி தாக்கப்படுகின்றது. ஒருவருக்கு ஒரு பால்வினை நோய் வந்துவிட்டால் அவர் யார் யாருடன் உறவு கொள்கின்றாரோ அவர்களுக்கு பூராம் வந்து விடுகின்றது. ஆனால் இது தொடுவதாலோ ஸ்பரிசத்தாலோ வருவதல்ல. உடல் ரீதியாக தவறு செய்பவர்களும் அதனால் பாதிப்படைபவர்களும் இந்த நோயிலிருந்து மீள முடியாது. இன்று மருத்துவத்துறையிலே அரசு பல உதவிகளை செய்கின்றது. இந்த நோய் சம்பந்தப்பட்டவர்களை மறைத்து வீடு வீடாக மருந்து கொடுக்கின்றார்கள். ஆனால் அவர்கள் கொடுத்து போனவுடன் பலர் தெரிந்து கொள்கின்றார்கள் இந்த வீட்டிலே ஒருவருக்கு எய்ட்ஸ் இருக்கிறது என்பதை. அப்படி தெரிந்து கொள்ளும்போது அந்த வீட்டில் பெண் எடுப்பார்களா, பெண் கொடுப்பார்களா, அல்லது மனம் சுவார அவர்கள் வீட்டோடு தொடர்பு வைத்து கொள்வார்களா? வெளியே தெரிந்தால் அசிங்கம் என்று தற்கொலை செய்து கொள்பவர்கள் எத்தனை பேர்? அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது கூன் குருடு செவிலின்றி பிறத்தல் அரிது என்று சொன்னார்கள். அப்போ இந்த நோயை தீர்க்க முடியாதா? இந்த நோய் வந்தால் சாவுதானா? முற்காலத்தில் ஒரு கண்டுபிடிப்பு இருந்தது. அது எவ்வளவு பெரிய கொடூரமான பால்வினை நோயாக இருந்தாலும் சரி, முற்காலத்தில் அதில் கட்டி கட்டியாக வந்துடும். அந்த மாதிரி தப்பு செய்கிறவங்களுக்கு அதை மாற்றுறதுக்கு மருந்து கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இந்த நோயே இல்லாமக்கணும்னு கவர்மெண்ட் எவ்வளோ முயற்சி செய்யுது. ஆனால் மனிதன் தவறு செய்ய பயப்படுவதில்லை. சிற்றின்பம் என்பது ஒரு பெரிய விஷயம். அதுலேருந்து நிறையா பேர் மீள முடியாமல் அதையே பேசி 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 வாழ்க்கை சிறந்தவர்களும் இருக்காங்க. பேரின்பத்தில் போய் வாழ்ந்தவங்களும் இருக்காங்க. பேரின்பத்தில் போய் சிற்றின்பத்தில் சிக்கினவங்களும் இருக்காங்க. ஆனால் ஒன்று மட்டும் தெரிந்து கொள்ளுங்கள், இறைவன் இந்த நோயை தீர்ப்பதற்கு ஒரு வழி சொல்லுகின்றார். அது அன்றாடம் நாம் சாப்பிடுகின்ற உணவிலேயே அதை செய்கின்றான். அந்த காலத்தில் இந்த நோய் வரக்கூடாதுங்கிறதுக்கு தான் பழைய சோறு வெங்காயமும் சாப்பிடுவாங்க, மண் சட்டியில் வச்சு சாப்பிடுவாங்க. உண்மையிலே இதுதான் எய்ட்ஸுக்கு பெரிய மருந்து. ஏன்னா அந்த காலத்தில் என்ன செய்வாங்கன்னா, இந்த பால்வினை நோய் வந்துச்சுன்னா சின்ன மண் கலயத்தில் காலையில் நீராகாரத்தை வீட்டில் இருக்க நீராகாரத்தை ஊற்றி அதில் சின்ன வெங்காயத்தை உரித்து போட்டு ஒரு 10 வெங்காயம் 9 வெங்காயத்தை உரித்து உள்ளே போடுவாங்க. போட்டு அதை ராத்திரி 12 மணிக்கு மேலே பனியில் வச்சுருவாங்க. அந்த காற்றில் அது இருந்து அந்த வெங்காயம் ஊறி காலையில் பார்த்திங்கன்னா அதிலேருந்து ஒரு வாசம் வரும். அது ஒரு சிட்ரிக் ஆக்சைடு மாதிரி வந்துடும். அதை அதிகாலையில் குடிக்க சொல்லுவாங்க. பல்ல தேய்ச்சிட்டு குளித்தா இந்த நோய் உடம்பை விட்டு போய்கிட்டே இருந்திருக்கு. அதுக்கு காரணம் என்ன? இதில் உள்ள இந்த வெங்காயத்தை நம்ம ஏற்கனவே உணவில் அந்த காலத்தில் மண் சட்டி வெங்காயம் பழைய சோறு நீராகாரம் சாப்பிட்டாங்க. அதுதான் உண்மையான எய்ட்ஸுக்கு உண்டான மருந்து. ஆனால் நம்ம அந்த பனியில் வச்சு சாப்பிடும்போது நம்ம உடம்புல இருக்க ஹீட்டை பூரா குறைக்குது. அந்த செல்லில் அது வேகத்தை கொடுக்குது. இது ஒருத்தர் நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எங்கள் கூட படிப்பார். அவருக்கு கலையம்னு பேர் வச்சுருப்போம். அதுக்கு எதுக்கு கலையம் பேர் வச்சோம்னா, அவர் இந்த மாதிரி ஒரு நோய் வாங்கி என் ஆசான்னு சொல்லி இந்த மருந்தை சாப்பிட்டு பிழைச்சி உயிர் வாழ்ந்தார் 72 வயது வரை. ஆனால் அந்த நோய் முழுமையாக தீர்ந்துருச்சாங்கிறத செக் பண்ணுறது கூட அன்றைக்கி கருவிகள் கிடையாது. ஆனால் இன்றைக்கி எல்லா கருவியும் இருக்குது. இதை சாப்பிட்டு பார்த்துட்டு நான் சொன்ன முறைப்படி சாப்பிட்டு பாருங்கள். இந்த எய்ட்ஸ் என்னும் நோய் உங்கள் உடம்பை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி போயிடும். கடைசியில் நீங்கள் டெஸ்ட் பண்ணும்போது உங்களுடைய உடம்பு கிளியராக இருக்கும். அப்படி கிளியர் ஆகும்போது இந்த நோய் ஒரு மறைமுகமான நோய். கேதுவுக்கு தான் தீபம் போடணும். டெய்லி இந்த மருந்தை சாப்பிடும்போது கேதுக்கு தீபம் போட்டே வாங்க. இது உங்கள் உடம்பு விட்டு போயிடும். இன்று சொல்லக்கூடியது ஒரு அரிய பெரிய தத்துவம் என்பதை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.